விநாயகன் படம் பார்த்துட்டு அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் கண்ணீர் ரொம்ப அழுகுறாங்க. அவங்க எல்லாம் கண்ணீர் விடும்போதா தெரியுதா இவங்க எல்லாம் அமைச்சர்களா அப்படின்ட்டு. நான் அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு என்ன சொல்லுவேன்னா, நீங்க எதை பார்த்து நீங்க அழுதிங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க எங்க அண்ணனை பார்த்து சீமான் யாருன்னு சொல்லி கிண்டல் பண்றீங்க இல்லையா? மே 18 மாவீரர் நாளுக்கு தயவு செஞ்சு உங்களுக்கு நாங்க மின் இருக்கையிலே நாங்க உங்களுக்கு இருக்கைகள் தரோம். அங்க நாங்க திரையிடுற சொந்த தின்ன அவலங்களையும் உங்களுக்கு நாங்க திரையில காமிக்கிறோம். அப்போ உங்க கண்ணுல கண்ணீர் வருதா, ரத்த கண்ணீர் வருதாங்கிற மட்டும் எங்களுக்கு நீங்க சொல்லுங்க. ரத்த கண்ணீர் மட்டுமே வரும். ஏன்னா நம்மளுடைய இன வலிய சுமந்துதான் நாங்க நாம் தமிழர் கட்சி வந்திருக்கோம். ஆனால் நீங்க அந்த வலிய சுமக்கல. உங்களுக்கெல்லாம் தேவை சினிமா கவர்ச்சி விஜய் அவர்களை நீங்க அதிகாரத்துக்கு கொண்டு வரணும். இந்த நோக்கத்துல நீங்க படத்தை பார்த்ததுனாலதான் உங்களுடைய தலைமை உங்களை ஒருங்கிணைச்சது இந்த மாதிரி ஒருங்கிணைச்சுட்டாங்க. அனந்த அஜித், நாஞ்சில் சம்பத் இவங்க எல்லாம் கடுமையா விமர்சிச்சாங்க. அனந்த அஜித்தின் ஒரு பேச்சாளர் நாம் தமிழர் ஒரு குரங்கு கூட்டம் அப்படின்றாரு. நாஞ்சில் சம்பத் அடுத்த தேர்தல்ல நாம் தமிழர் கட்சியே இருக்காது அப்படின்றாரு. தொடர்ந்து தாவேகா மேடையில கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. அதை பத்தி நான் நாஞ்சில் சம்பத் அவர்களை அவர் வயசுக்கு மதிப்பு கொடுக்குறேன். அவர் பேச்சுக்கு பச்சை ஒந்தின்னு சொல்வேன். அவருக்கு நான் பதில் கொடுத்தோம்னா எங்க அண்ணன் எங்களை நேர்படியா வளர்த்துருக்கிறதுக்கு அதுக்கு வளர்ப்பு இல்லாம இதா போயிரும். அவர் ஒரு பச்சைந்துன்னு சொல்லி அவர் அப்படி ஒதுக்கிடுறேன். இன்னொருத்தர் ஏதோ சொன்னாரு குரங்கு கூட்டம் சொல்லியிருக்கிறாங்க. யார் குரங்கு கூட்டம்? இந்த 2 வருட ஆண்டுகள்ல விஜய் அதிகாரத்தை கொண்டு வரும்பொழுது போச்சு கம்பு மேல ஏறிச்சது, மரத்து மேல ஏறிக்கிட்டு நிக்கிறது, பேனர் எல்லாம் கிழிக்கிறது, அந்த நம்ம பாதுகாப்பு கம்பி வச்சிருந்தா அதையும் தாண்டி போய் குதிக்கிறது, இதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம இணையதளத்துல எடுத்து பார்க்கும்போது தற்கூரிகள் தாவக ரசிகர்கள் தான் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்குமே தெரியும். நாங்க அவங்களுக்கு சேர்த்து நாங்க அமைதியான முறையில நெறியில நாங்க போராடிட்டு இருக்கோம். மக்களுக்கும் சரி மண்ணுக்கும் சரி, ஏன் அவங்களுடைய பேரன் பேத்திகளுக்கு சேர்த்துதான் நாங்க இன்னைக்கு போராடுறோம்னா நீட்டு தேர்வுக்காண்டி அவருக்கும் சேர்த்துதான் நாங்க போராடுறோம். அவருடைய பிள்ளைகளுக்கும் சேர்த்துதான் போராடுறோம். அவங்களுடைய அறியாமையா இல்ல அவங்களுடைய அரசியல் பலத்தை காட்டுறாங்களாம். நாங்க பாத்தீங்களா அதிகாரத்துக்கு வந்துட்டோம், நீங்க கட்டி அதிகாரத்துக்கு வரல அப்படிங்கிற நோக்கத்துல அவங்க பேசுறாங்க. ஆனா இன்னைக்கு நாங்க அதிகாரத்துக்கு வரட்டாலும் இன்னைக்கு நாங்க மக்களுக்காண்டி நாங்க போராடிட்டு இருக்கோம். ஆனா நீங்க என்னன்னு சொல்லி வந்தீங்க, நீட் தேர்வை நாங்க ரத்து செய்யறோம்னு சொல்லி வந்தீங்க. ஆனா அதை உங்களால செய்ய முடிஞ்சிடா? அப்ப யார் குரங்கு புத்தி? அப்ப நீங்க தான் குரங்குத்தனமா நடந்துக்கிறீங்க, நாங்க கிடையாது. நாங்க அப்போ இப்ப வரைக்கும் நீட்டு வந்த உடனே நீட்டை அறவே ஒழிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ந்து பிள்ளைகள் இழப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது தொடர்ந்து நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீங்க ஒரே வார்த்தை பேப்பர்ல படிச்சு சொன்னீங்க, நாங்க நீட்டை ரத்து பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு. ஆனா அதை நம்ம மக்களும் நம்பி வாக்கு செலுத்தினாங்க. அது குரங்கு கையில பூமாலை கொடுத்த கதையா உங்க கையில அரசியலை தந்துட்டு இன்று என் மாணவர்களும் சரி இளைஞர்களும் துடிக்க ரத்த காயத்தோட துடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த குரங்கு கூட்டம் நாங்க சொல்றோம், நீங்க தான் குரங்கு கூட்டம், நாங்க கிடையாது. நாங்க உங்களுக்கு சேர்த்து இளைஞர்களுக்கு சேர்த்து மாணவர்களுக்கு சேர்த்து போராடி இருக்கிற போராளிங்க, புரட்சியாளர்கள். நாங்க எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எங்களுக்கு கற்பித்தது அறம், நேர்பட பேசு, இது மட்டுமே தான் தவிர பிறரை இழிவாக பேசக்கூடாது என்பதுல எங்க அண்ணன் எங்களுக்கு தெளிவாக வளர்த்திருக்காங்க. நாங்களும் அதுல தெளிவா இருக்கிறோம். இன்று நாங்கள் எங்களுக்கு அரசியல் அதிகாரத்தை எங்களுக்கு கையில் தரட்டாலும் இன்று என் மக்களுக்காக என் மாணவர்களுக்காக நாங்கள் இந்த களத்துல நிக்கிறோம். ஆனால் நீங்க குரங்கு புத்திய காட்டாம நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்க. விஜய் பாலாஜி சீமான்னா யாரு? அதாவது சீமான்னா யாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவரு அமைச்சர் தமிழ்நாட்டு மக்களுக்கு சரி உலகத்துக்கும் சரி மீடியா மூலமா தெரியுது, எல்லாத்துக்குமே தெரியும். யாருதான் அது விஜய் பாலாஜி அப்படிங்கும் போது அவருடைய இசையை தேர்ந்தெடுக்கிறாங்க. யாருதான் இவன் இன்னைக்கு மூலம் காலான் சீமான் யாருன்னு கேட்கும் போது அவன் போய் அமைச்சரா, ஒரு தற்கொலை அமைச்சரா அப்படிங்கிற மாதிரி சீமான் பேரை சொன்ன பிறகுதான் அவரே யாருன்னு உலகத்துக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம முதல்வர் விஜய் அவர்கிட்ட போய் கேளுங்க, எல்லா கட்சி முதல்வரை பேர் சந்திக்கும் போது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களையும் வீடு தேடி வாழ்த்து செய்தி வாங்கிட்டு போனாரு. அப்ப அவர்கிட்டே கேளுங்க. நீங்க அதை விட்டுட்டு இது என்ன ஒரு உச்சகட்டம்னா இவருங்க நம்மள ஒரு மாதிரி நம்மளால ஜெயிக்க முடியலையா, அவங்க செவிச்சு மேல வந்துட்டாங்களாம். அதான் அது என்ன ஆடி காத்து அடிச்சதுன்னா கோபுரத்துல போய் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி இவங்க குருட்டாம்போக்குல அடிச்சதுல மேல போய் இருந்தனால அதோட வேல்யூ என்னங்கிறது தெரியாம அவங்க நக்கல் அடிக்கிறாங்க. அதான் காரணம்.
அவருக்கும் சேர்த்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இத்தனை ஆண்டு காலமா போராடிட்டு இருந்தாங்க. ஒரு விஜய் படம் வந்து ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக வருவதற்கு தடையாக இருந்தது. அப்ப அண்ணன் சீமான் அவர்கள் தான் உறுதுணையாக இருந்து தம்பி படத்தை வெளியிடணும், அதுல என்ன குறை இருக்கு அப்படின்னு சொல்லி சப்போர்ட்டா பின்பலமா இருந்தார் அண்ணன். இன்னைக்கு நீங்க கை தட்டி திரையில போயிட்டு கண்ணீர் விடுறீங்க இல்லையா, அப்போ கண்ணீர் விடுவதற்கும் அண்ணன் சீமான் அவர்கள் அந்த படம் ரிலீஸ் ஆகுவதற்கும் துணையாவும் இருந்திருக்காரு. தமிழ்நாட்டுல போராடினவங்களையும் வந்து அதை வந்து தடுத்து நிறுத்தி காவல்துறை ஒரு தடியடியில நடத்திருக்காங்க. ராஜ்மோகன் கிட்ட கேட்கும்போது ரோட்ல எல்லாம் போராடக்கூடாது அப்படின்றாரு. போராடுவது அவர்களுடைய உரிமை. போராட்டத்தை வந்து யாருமே தடுக்க கூடாது. போராட்டம் ஒன்று உருவானதுனால்தான் சுதந்திரமே கிடைத்தது. அது எல்லோரும் அறிந்தது. அறமொழியில் இப்ப நம்ம போராடுறோம் மனதில் நினைக்கும் போது மகாத்மா காந்தி அவர்களையும் நம்மளை போல நிறைய புரட்சியாளர்கள் நம்மளை தமிழ்நாட்டுல இருந்து எடுத்துக்கிட்டா காமராஜர் அவர்களை இவங்களெல்லாம் நம்ம நினைவு கூறுவோம். ஏன்னா அவங்கதான் புரட்சியை செஞ்சுதான் நம்மளுக்கு ஒரு சுதந்திர நாடு கிடைச்சது. ஒவ்வொரு பிரதமர் ஒவ்வொரு முதல்வர் என்று அந்த போராடிய பிறகுதான் நம்மளுக்கு இந்த அதிகாரம் கிடைத்தது. போராடுவது மனிதன், நம்மளுடைய உரிமை. அதை தடுப்பது வந்து அது தவறு, தடுக்க கூடாது. ஏனென்றால் நீங்கள் அரசியல் அதிகாரத்துக்கு வரும்பொழுது அதை நீங்களும் செஞ்சிருக்கீங்க. ரோட்ல நின்று போராடி இருக்கீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், நீட்டை ரத்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு மேடை போட்டு வரிசைன்னு நீங்க நின்று போராடி இருக்கீங்க. அந்த வார்த்தை சாலையில நீங்க போராடக்கூடாது, அப்ப சாலை போராடுவதற்கு அல்லன்னு எங்க வார்த்தையை நீங்க பயன்படுத்தியதே தவறு. அது ஜனநாயக படத்துக்காண்டி இன்னைக்கு வந்து ரவுடிசம் பண்ணிட்டு கிடக்குறாங்க. அதுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுப்பீங்க. ஆனால் ரத்தப்பறி கொடுப்பது மிக 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 பெரிய தவறு. உங்களுடைய விஜய் அவர்களுக்கு முகத்தில் கோழியை துடிக்க அத படமா போட்டோவாக வெளியே வருது. அதுக்கு நீங்க எந்த கண்டனமும் தெரிவிக்காம இருக்கும் போதே தெரியுது நீங்க எவ்வளவு பெரிய தற்கூறி என்று. இப்படி சுயநலமாக இருக்காதீங்க, சுயநலமா இருந்து பேசாதீங்க. சாலை என்பது மக்களுக்கானது. அந்த மக்களின் பாதுகாப்புக்காக தான் இந்த அரசியல் அதிகாரத்தை தேர்ந்தெடுக்கிறது. அதுக்கு நீங்க பக்கபலமாக இருங்க. ஆனா அரசியல் அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீங்களும் ஏதோ ஒன்று திமுக அதிகாரத்துக்கு வந்தா பேசுவதை போல பேசாதீங்க. அரசியலுக்கு வர்றது மக்களின் சேவைக்காக.